எல்லாம் மௌமீனாக முஸ்லீமாக படைத்தானே இந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்ம எல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ்வை பேசுவதற்கு காமிலான சேகிடம் நம்ம அனைவரையும் சேர்த்தானே அந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்க தலைப்பு என்னவென்று சொன்னால் ஏழைகளின் சிறப்பு. பொதுவாக ஏழைகளை இந்த உலகத்தில் பொதுவாக ஏழைகளை மக்கள் அனைவரும் வெறுப்பார்கள். ஏன்னு சொன்னால் வீட்டு வாசலில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு நொச்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறுப்பாங்க. ஆனால் அந்த ஏழைகளுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கு என்று இப்போ நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது இல் ஃபுக்ரா இல் அல்லதீன ஊசிரு ஃபி சபீலில்லாஹ் லா யஸ்ததீஊன லரஹும் ஃபில் அர்த். அதாவது ஏழைகள் அல்லாஹ் தஆலா பாதையிலே தடுக்கப்பட்டவர்கள். அதாவது என்னவென்றால் அவங்களால போர் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிட முடியாது. போர் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அவங்க வெளியிலையும் காட்டிக்க மாட்டாங்க. என்னவென்று சொன்னால் இப்போ நான் ஏழை, நான் காலையில் சாப்பிடல. ஒரு சில பேருக்கு மூஞ்சியில் தெரியும் அவங்க காலையில் சாப்பிடலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சும் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்களும் கை ஏந்த மாட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அதில் எதுல் ஒல்லியா ஹைருமின் எது சுஃப்லா. அதாவது உயர்ந்த கையாகிறது தாழ்ந்த கையை விட சிறந்தது. அதாவது நம்மளுடைய கை நம்ம யார் பிறருக்கு ரூபா கொடுத்தாலும் நம்ம கை சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸில் சொல்கிறோம். அதே மாதிரி சர்க்கார் அவங்க சொல்லுவாங்க, நம் ஏழையா அல்லது அவர்கள் ஏழையா என்று சொன்னால் நம்ம தான்ப்பா ஏழை. அதாவது நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அவங்களால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு 10க்கு 10 மடங்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதன் காரணத்தினால் நம்மளோட தீய காரியங்கள் பாவங்கள் அதெல்லாம் வரக்கூடியதிலே அதன் காரியமாக நிறுத்த வைக்கப்படுகிறது என்று சொல்வாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஆயின்னி மிஸ்கீனா வாமித்னி மிஸ்கீனா வபஅஸ்னி ஃபி ஸும்ரத்தில் மசாகீன். யா அல்லாஹ், என்னை ஏழையுடன் வாழ செய்வாயாக, இன்னும் ஏழையுடன் மரணிக்க செய்வாயாக, இன்னும் மிஸ்கீனுடைய வரிசையிலே எழுப்புவாயாக. அதாவது நம்ம அனைவரும் எப்படி துவா செய்யணும்னு பார்த்தா, அல்லா எனக்கு வீடு பெரிய வீடு கொடு, அல்லா எனக்கு ஒரு காரை கொடு, இப்படி என்று நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம் அல்லாட்ட. ஆனால் ரசூலுல்லாஹ்வே துவா எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க நண்பர்கள். அதாவது அவங்களுக்கு ஏழையாகவே இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அன்னைக்குள்ள உணவு கிடைச்சா போதும், தொழுவோ போத இப்படி இருந்தால் போதும். நம்மளுக்கு தான் பேராசையாக போயிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா அவர் ஹதீஸில் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். அதாவது துனியாவிலே வழிபோக்கராக ஆகிவிடு அல்லது ஏழை போல் ஆகிவிடு. என்ன ஒன்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் துனியா நம்மளுக்கு எப்படின்னா ஒரு எக்ஸாம் மாதிரிமா. துனியா சர்க்கார் கூட சொல்லுவாங்க, இந்த துனியா ஒரு எக்ஸாம் மாதிரி. வந்தோமா எக்ஸாம், இப்போ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி வருவோமோ, ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னால் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோமா, போவோம், எழுதுவோம், வந்துடுவோம். இங்கே நீ இவ்வளோ பெரிய வீடு கட்டி உன்னால் எத்தனை வருஷம் வாழ முடியும்னு சர்க்கார் கேட்பாங்க. அது உண்மையாலே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு வீடு பெருசாக கட்டுறோம், அந்த வீட்டில் எத்தனை வருஷம் வாழ முடியும்? இல்லை போகும்போது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போயிட முடியும். ஏழையாகவே இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குதுமா. இன்னொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது இப்னு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுல் ஃபுகரா ஜன்னத கபுல் அகினாவு பில் ஹம்சத்தின் ஆமீன். அதாவது ஏழைகள் பணக்காரர்கள் நுழைவதற்கு 500 வருடத்திற்கு முன்பே சொர்க்கத்திற்கு நுழைஞ்சிருவார்கள். அதாவது நம்ம தான் ஏழையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏழைகளுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு எப்போ சொர்க்கம் தொழுதாதான் சொர்க்கம், ஓதனாதான் சொர்க்கம்,
அல்லாஹ் ரசூலை வச்சு படித்தாதான் சொர்க்கம்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. நம்ம அந்த ஏழையாக இருக்கோம்னு சொன்னால் நம்ம வந்து ஏழையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஆள்கிட்ட புலம்பக்கூடாது. நம்மளோட நியத்தை எப்படி இருக்கோம்னா அல்லாஹ் இதுவே நம்மளுக்கு போதும், நம்ம இப்படி ஏழையாகவே இருந்துடணும் அப்படின்றா 500 வருஷத்துக்கு முன்னாடியே பணக்காரர்கள் செல்வதற்கு முன்னே நம்ம தான் ஃபஸ்ட்டு செல்வோம்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இன்னொரு ஹதீஸில் வந்து கும்து அலா பாபின் ஜன்னதி ஒகான உம்மத்தின் மண் தஹலஹல் மசாகின் வசாபுல் ஜித்த வல் மஹபூசூன அன் கைர அன் அசாஹிபின் நாரி கது உம்ரிக்கும் இல்லா நார். சொர்க்க வாசலில் எழுப்பப்படும் போது அதிகமாக ஏழைகள் தான் அதில் நுழைவார்கள். இன்னும் பணக்காரர்கள் வந்து கைதிடப்பட்டு வச்சிருப்பாங்க. அவர்கள் வந்து நரகவாசி, நரகத்தின் பக்கமே ஏவப்படும். அதாவது பணக்காரர் வந்து எப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க பணக்காரர்களையும். பணக்காரர் வந்து இப்போ வந்து எந்த எல்லாமே இருக்குது, நான் தான் எல்லாமே எந்த காசு இருக்குது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவான். அதனால அந்த காரணத்தினால எல்லாம் வந்து அவன் சொர்க்கத்துக்கே விட மாட்டான். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து அந்த காசு இல்லைன்னு சொன்னால் அதில் மிஸ்கினை தடுத்து வைக்கிறது பாருங்க. இப்போ காசு இருந்தால் தான் அவன் வந்து ஒரு கிளப்புக்கு போவான், ஒரு அநியாயமாக செலவு பண்ணுவான், ஒரு தீய செயல் தீண்ட சொல்லும், போய் சரக்கு குடிப்பான், போதைப் பொருட்கள் யூஸ் பண்ண சொல்லுவான். அந்த காசு இருக்கிறதுனால தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அதன் காரணத்தினால் நம்ம தடுத்து வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வந்து தலாத்து ஃபில் ஜன்னதி ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுக்ரா வ தலாத்து ஃபின் நாரி ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹன் நிசா. அதாவது சொர்க்கத்திற்கு நான் சென்றேன், சொர்க்கத்திலே அதிகமாக ஏழைகள் தாமா இருந்தார்கள். நரகத்திற்கு நான் பார்த்தேன், பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். இப்போ வந்து நிறைய இப்போ வரக்கூடிய ஹதீஸ்ல எல்லாத்துலேயுமே அதிகமாக ஏழைகள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதிகமாக ஏழைகள் தான் இருக்கிறாங்க சொர்க்கத்தில். அதில் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் நிசா, பெண்கள் வந்து நரகத்தில் இருக்கா என்று சொன்னால் அவங்க வந்து எப்படி அவன் இந்த காசு வச்சு எந்த எல்லாமே இருக்குது, அந்த காசின் மூலியமாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா விஷயமும் செய்யலாம். ஆனால் காசு இல்லாத காரணத்தினால் மிஸ்கின் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னொரு ஹதீஸில் வந்து இப்னு அப்பாஸ் சஅது ரலியல்லாஹு ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் துல்லன்னி அலா அமலின் இதா அமல்தஹு வஹப்பனி அல்லாஹ் வஹப்பனி அன்னாஸ் ஃபகால இஸது ஃபி துன்யா யுஹிப்புல்லாஹ் வ இஸது ஃபீஹா இந்தன் நாஸ் யுஹிப்புன் நாஸ். அதாவது மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள். அந்த அமல் எப்படியாப்பட்டு இருக்கான்னு சொன்னால் அல்லாவும் நேசிக்க வேணும் அந்த அமலை கொண்டு, இன்னும் மக்களும் அந்த அந்த அமலை கொண்டு நேசிக்க வேண்டும். அதற்கு ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, உன்னோட தேவையை அடுத்த ஆள்கிட்ட கேட்காதம்மா, இன்னும் மக்களிடம் கேட்காத, அடுத்த ஆள்கிட்டையும் கேட்காத, யார்கிட்டையும் அல்லாஹ்விடம் மட்டும் கேளு. அவனை வந்து அல்லாஹ் தஆலாவும் விரும்புகிறான், மக்களும் விரும்புவா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம போய் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் முக்கால்வாசி அல்லாஹ்கிட்டே கேட்கல, நம்ம யார்கிட்ட பிறர்கிட்ட போய் உதவி கேட்குறோம். இப்போ எனக்கு ஒரு பென்சில் வேணுமா, செருப்பாக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா வந்து கையேந்தி துவா கேளுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து யார்கிட்ட கைருள்ளாட்ட போய் கேட்குறோம், அல்லாஹ் கொடு எனக்கு வந்து பென்சில் கொடு, பேனா கொடு அப்படின்னு கேட்குறோம். ஆனால் நம்ம சர்க்கார்ட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஆனால் அதை வந்து அதிகமாக ஆக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு பென்சில் வேணுமா, அல்லாஹ் பென்சிலை கொடு, அப்படியே கண்ணை மூடி 2 நிமிஷம் சொல்லுவது செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா யார் மூலியமாக கொடுப்பான். ஆனால் அதுக்காண்டி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிறர்கிட்டையே போய் கேட்டோம்னு சொன்னால் அவனே வெறுத்து போடான்னு சொல்லிடுவோம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. நீ என்னத்தை கேட்டாலும் சரி, எவ்வளோ கேட்டாலும் சரி, உனக்கு சீக்கிரமாக கொடுப்பான். அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தாமதமாக்குவான். ஆனால் அல்லாஹ் தராமல் போக மாட்டான்னு சொல்கிறாங்க. ஒன்று இங்கே கொடுக்காட்டாலும் மறுமையில் கொடுத்துருவான். அதுக்காண்டி நீ வந்து எனக்கு இந்த துவா கேட்டால் அல்லாஹ் தரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே நீங்கள் எவ்வளோதான் இது போட்டாலும் அல்லாஹ் வந்து கோவப்பட போகிறோம். இல்லை, நம்மள மாதிரி கிடையாது. நம்ம தான் போய் ஒருத்தாண்ட போய் அடிக்கடி காரணம்னா போகிற அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவான். ஆனால் அல்லாஹ் தஆலா
நீங்கள் என்னதான் கேட்டாலும் நான் அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்று பொறுமையாக இரு, வெயிட் பண்ணி வாங்கணும். அதான் அது நம்ம போய் அவசரப்பட்டு கேட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம பொதுவாக ஒரு அத்தாட்ட போய் ஒரு ஃபோன் கேட்குறோம்னு சொன்னால், அதான் ஃபோன் இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொன்னால் யார் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க? வெயிட் பண்ணி பொறுமையாக இரு, அப்போ தான் தருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி சீக்கிரமாக வேணும் சீக்கிரமானு கேட்டால் அப்படி சொன்னால் ஃபோன்லாம் வாங்கி தர முடியாது போடா அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா வந்து அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு வேணும்னு சொன்னால் இந்த துவாவை டெய்லியும் கேட்டுகிட்டே இரு. அதே மாதிரி ஒரு துவாவை தொடர்படியாக 40 நாளைக்கு மேலே துவா கேட்டோம்னு சொன்னால் அந்த துவா கபூலாகும்னு சொல்லுவாங்க. ஆகவே வாழும் காலமெல்லாம் மிஸ்கீனாக இருந்து சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவாங்க. ஆகித்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.